அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரம் இம்மோடு இணைந்திருக்கின்ற கருத்தாளர்களையும் முகநூலர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காற்று காற்று சுமந்து வரும் செய்திகள் செவி வழியாய் அம்பாய் தைத்து இதயம் கனத்து இருக்கின்ற இவ்வேளை குடும்பங்களை விட்டு நாட்டுக்காக அதிக அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்ற கடல் கடந்த வீரர்களாய் போற்றப்படும் நம்மவர்கள் திடீர் மரண செய்திகள் கேட்டு அந்த அல்லல் உழுகின்ற குடும்பங்களுடைய வலிகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த குடும்பங்களுடைய வலிகளோடு என்ன நடக்கிறது, வளைகுடாவில் இவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமான அந்த குடும்பங்களுடைய தேடல்களோடு நாங்களும் இணைந்து கொள்கிறோம். அந்த வலிகளை பகிர்ந்து கொள்கின்றோம். எம் அனைவரையும் இறைவன் பொருந்தி கொண்ட நிலையில் அவனை நாம் சந்திப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நாங்கள் கட்டாரில் இருக்கின்ற இந்த திடீர் மரணங்கள் குறித்து அங்கே என்ன நடக்கிறது என்பதற்காக இப்போது எங்களுடன் டாக்டர் சுஃபியான் மற்றும் டாக்டர் பத்ருசமான் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டாக்டர் சுஃபியான் அவர்களே, உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை செய்து கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வுக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய பேர் டாக்டர் சுபியான் அப்துல்லாசன். நான் இலங்கையிலே மூதுரை சேர்ந்தவன். நான் கத்தாருக்கு 4 வருடம் ஆகின்றது. நான் இங்கே உள்ள ஃபியூச்சர் மெடிக்கல் சென்டர் என்ற பிரைவேட் மெடிக்கல் சென்டரிலே ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். டாக்டர் பத்ருசமான் அவர்களுடைய அறிமுகங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். என்றால் இந்த நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கணனி சார் வெளியூடாக எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய அறிமுகம் முக்கியமாக இருக்கிறது. எங்களுக்கு உங்களுடைய பற்றிய அறிமுகங்களை தர முடியுமா? ஓகே, நான் டாக்டர் பத்ருசமான், ஸ்ரீலங்கா அக்கரைப்பற்று. இங்க கட்டார்ல ஒரு 6 வருஷமாக ஜெனரல் பிசிஷியனாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். குறிப்பாக அண்மை காலங்களிலே கட்டார் மற்றும் வளைகுடா நாடுகளிலே திடீர் மரணங்கள் ஏற்படுவதாக, எம்மவருடைய இந்த இள வயதிலேயே எம்மவர்களை எமது உறவுகளை நாங்கள் இழந்திருப்பதாக பல செய்திகள் வருகிறது. இந்த செய்திகள் குறித்து நீங்கள் என்ன விடயங்களை எங்களுடைய குடும்பங்கள் மற்றும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறீர்கள்? முதலிலே இந்த ஏகேபி நியூஸ் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கத்தாரை பொறுத்தளவிலே ஒரு விடயத்தை நான் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். கத்தார் உங்களுக்கு தெரியும் 28 லட்சம் சனத்தொகை கொண்ட ஒரு நாடு. இதிலே இலங்கையை சேர்ந்தவர்கள் 1.5 லட்சம் பேர் இருக்கின்றனர். இந்த 1.5 லட்சம் பேரிலே மற்ற நாடுகளை ஒப்பிட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது இந்த இலங்கைக்குரிய வைத்தியர்கள் என்று சொல்கின்ற போது மிக மிக குறைவு. நாங்கள் அறிந்த வகையிலே நாங்கள் 3 பேர் இருக்கின்ற இங்கே பிரைவேட் மெடிக்கல் சென்டர்ல டாக்டர்களா, நானும் இந்த டாக்டர் பத்ருசமானும் ஒரு டாக்டரும் இருக்கிறார்கள். நாங்கள் 3 பேரும் ஒரே குரூப்ல தானே இருக்கின்றோம். இதை தவிர இங்கே உள்ள அரசு வைத்தியசாலையிலே ஒரு குறிப்பிட்ட சில வைத்தியர்கள் மிக குறைவானவர்கள் இருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான கேள்விகள் பலர்கள் இங்கே உள்ள உள்நாட்டில் உள்ளவர்களும் தான், வெளிநாட்டில் உள்ளவர்கள் தான், எங்களுடைய உறவுகளும் தான் நிறைய பேர் இந்த கேள்விகளை கேட்பதுண்டு. இதனால் இப்படியான ஒரு நிகழ்வு செய்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே நான் இப்பொழுது டியூட்டியில் இருக்கிறேன். டாக்டர் பத்ருசமான் அவர்கள் ஓஃப் ஆகி போயிட்டு விட்டார். அவர்கள் இதனால் முதலாவதாக நான் உங்களுக்கு இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை தரலாம் என்று நான் நினைக்கின்றது. நீங்கள் கேட்பது போன்று உண்மையிலே இந்த இப்போதுதான் இந்த கொரோனாவுடைய காலத்திலே இந்த கத்தாரிலே இலங்கையை சேர்ந்த மரணமாகின்ற விடயங்கள் பரவலாக பேசப்படுற விடயம். இது 2 வருடத்துக்கு முன்னும் இப்படியான இயற்கை மரணங்கள் திடீர் என்று நடந்த நிறைய பேர் விதமான கேள்விகளை கேட்டிருந்தார். எனவே நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எங்களான பதில்களையும் தரவுகளையும் நிச்சயமாக தர முடியும். நன்றி டாக்டர். நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு பெருமதியான பங்களிப்பை செய்வதற்காக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வளப்படுத்துவதற்காக இந்த நேரங்களை பாவித்திருக்கின்றோம். அல்லாஹ் எங்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும். அனைவரும் இந்த 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 நிகழ்வோடு இணைந்து கொண்டு நாங்கள் அங்கே என்ன நடக்கிறது எம்மவர்களுக்கு அந்த மரணம் அவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றிய செய்திகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற விடயங்களை புரிந்து கொள்வோம். டாக்டர் பத்ருசமான் அவர்களே, இந்த நிகழ்வு பற்றி முக்கியமாக என்ன விடயங்களை இங்கே இருக்கின்றவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கின்றீர்கள்? ஓகே,
முதலாக உங்களோட இந்த அக்கறைப்பட்டு ஏகேபி நியூஸ் அவர் இந்த குரூப்புக்கு நாங்கள் ஒரு நன்றி கடனாக இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால் திடீர் மரணங்கள் சம்பந்தமாக அதுக்கு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டு. இங்கே உள்ள மக்களுக்கு இல்லை அங்கே உள்ள மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் உண்டு ஏற்படுத்தும் முகமாக தான் நாம் இந்த ப்ரோக்ராமை நாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் இப்போ இங்கே உள்ளவங்க வந்து திடீர் மரணங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இதில் இப்போ வந்துட்டு இப்போ கொரோனா தான் மெயினாக கொரோனாவால் தான் மரணங்கள் பெரும்பாலும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இப்போ வளைகுடாவை பொறுத்தவரையில் ஏன் வந்து இந்த திடீர் மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் காரணங்கள் எப்பவும் வந்து இந்த மாதிரி மரணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ வந்து அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது நிறைய காரணங்கள் சொல்லலாம். என்னன்னு சொன்னா உண்டோ இப்போ வந்து கொரோனா காலம் இருக்கிறதுனால அவசரமாக ஹாஸ்பிட்டல்களுக்கு போக முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதே நேரம் வந்துட்டு இப்போ எல்லாரும் இங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த எது சரி சின்ன ஒரு ஒரு சின்ன சிம்டங்கள் எது சரி ஒரு அறிகுறிகள் ஏற்படும் போதோ அவங்களுக்கு ஒரு தாமதம் ஏற்படுகின்றது. இப்போ நம்ம சொல்ல போனா இப்போ எல்லாரும் இங்கே ஒர்க் பண்றதுனால இப்போ வேலையை விட்டுட்டு ஒரு ஒரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கோ இல்லை அவங்க வந்துட்டு அதுக்குரிய ப்ரிகாஷன்களை செய்யறதுக்கோ அதுக்கு ஒரு டிலே ஒன்று ஏற்படுகிறது. அது ஹாஸ்பிட்டல் டிலேயோ இல்லை அந்த இப்போ அந்த இந்த போறவங்க அதாவது பேஷண்ட்கள் வந்துட்டு விரைவாக ஹாஸ்பிட்டலுக்கு போறது குறையும். அது மட்டும் இல்லை இப்போ ஹாஸ்பிட்டல்கள் அட்மிட் ஆகிறவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போதோ அவங்களுக்கு எந்த ஒரு இந்த பழைய பாஸ் ஹிஸ்டரி ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அது யாருக்குமே சரியானபடி அவங்க நாட்டில் உள்ள மாதிரி கிளினிக் ஒரு போட்டோ கிளினிக் கோப்பி இங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா நம்ம யாருமே அதுக்கு போறது குறையும். அப்ப அதனாலதான் இங்க வந்துட்டு இப்ப எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எல்லாரும் வேலை செய்யறவங்க இருக்கிறதுனால எல்லாரும் அவங்களோட வேலையில தான் நிச்சயமாக அந்த கவனம் செலுத்துறாங்க. அந்த ஒரு அவங்களோட அந்த ஹெல்த்ல அவங்களோட ஒரு ஒரு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ஒரு குறைவாக இருக்கிறது தான் நாம் இப்பைக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. இப்ப அந்த சொல்லுங்கள் டாக்டர். இப்ப இன்னைக்கு இப்ப வயது குறைந்தவர்கள் இந்த மரணம் அது காரணம் என்னன்னு சொல்றது கேட்கிறேன்னு சொன்னா இப்ப இங்க வந்து இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஒரு வயது குறைஞ்சவங்க ஒர்க் பண்றதுக்கு வருவாங்க, சரியா? ஸோ அப்ப அதை வந்துட்டு அந்த வயது குறைஞ்சவங்க ஒர்க் பண்ண இருக்கிறதுனால அந்த அவங்களுக்கு தான் அந்த டெத் வந்துட்டு அந்த கூடுதலாக இருக்குது. ஆமாம் ஆமாம் பல காரணங்கள் இருந்தாலும் கூட தங்களுடைய சுய கவனம் எடுத்துக்கொள்ளாமையினால் அதிக டெத்துகள் ஏற்படுவதற்கு அதுவும் தற்போது முக்கியமான காரணமாக இருந்து வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையிலேயே அதற்காக எவ்வாறு நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? வளைகுடாவிலே இருக்கின்ற 6 நாடுகளிலும் இருந்து இந்த மரணங்கள் இருந்தாலும் கூட அண்மை காலங்களிலே கட்டாரில் இருந்துதான் அதிக மரணங்கள் பதிவு செய்யப்படுவதாக ஒரு நிலை ஒரு ஊடக வழியாக நாங்கள் அறியப்படுகிறோம். இதனுடைய உண்மை நிலை என்ன? அவ்வாறு இருந்தால் நாங்கள் எவ்வாறு அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? அல்லது கட்டாரில் இருக்கின்ற அவர்களுடைய ரூமிலே இருக்கின்றவர்கள் அல்லது அவருடைய நண்பர்கள் மற்றும் ஊரில் இருக்கின்றவர்கள் எவ்வாறான உதவிகள் செய்ய முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் டாக்டர்? இதுல உண்மையிலே இந்த கேள்விக்கு நான் இந்த பதிலே சொல்கின்றேன். எனக்கு சில டைம்ல நோயாளிகள் சில டைம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கத்தாரிலே இலங்கையை சேர்ந்தவர்கள் அதிகம் மரணமாகின்றார்களா என்ற கேள்வி என்னிடம் கேட்டால் நான் இல்லை என்று தான் சொல்லுவேன். ஏனென்று சொல்லி சொன்னால் இலங்கையை பொறுத்தளவிலே இந்த டெத் ரேட் என்று சொல்லுவார்கள், இறப்பு வீதம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2019 ஆண்டு கணக்கெடுப்பின் பார்த்தால்
ஒரு 1000 பேருக்கு பார்த்தால் 6.8 பேர் இறப்பு வீதமாக இருக்கும். 6.8 இருக்கும். சாதாரணமாக 1000 பேர் இருந்தால் 7 பேர் இறந்து போவார்கள். இதான் இந்த இலங்கையுடைய. இதன்படி பார்க்கின்ற பொழுது கத்தாரை பொறுத்தளவிலே 1.5 லட்சம் பேர் இலங்கை பேர் இருக்கின்றார்கள் சொன்னால் 105 பேர் வரை இறப்பார்கள். இப்ப 105 பேர் என்று சொல்கின்ற பொழுது இது கத்தாரிலே போக்கஸ் பண்ணப்படுகின்ற விட இறப்பு வீதம் கூடுதலாக இல்லை இந்த யங்கான டெத் கூட. உதாரணமாக இந்த 13ஆம் தேதி கணக்கெடுப்பின்படி கத்தாரிலே இலங்கையை சேர்ந்த 17 பேர் கொரோனாவால் செத்து போயிருக்கிறார்கள். 17 மொத்தம். இதிலே கொரோனா தவிர்த்த மற்ற நாள் செத்து போன மரணித்தவர்கள் வீதம் கொஞ்சம் கூடுதலான வீதமாக இருக்கின்றது யங்கானாக்கள். இப்ப இதுதான் இங்கே போக்கஸ் ஆன விஷயம். ஏன் 40 வயது திடீரென்று மரணமாகிறார், ஏன் திடீரென்று? உங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த நோய்களை பொறுத்தவரையிலே நாங்கள் 2 விதமாக பார்க்கிறோம். ஒன்று இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்வார்கள், அது நான் கம்யூனிகபிள். கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்றதுதான் இந்த நாம் பார்க்கின்ற கொரோனா நோய். இப்ப எனக்கு வந்திருந்தால் இன்னொரு பெரும் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் வரக்கூடியது. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்குள்ளேதான் இந்த வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றது, அது போல பல வருத்தங்கள், டயபெட்டிக், சுகர் போல எல்லாம் வருமா. கூடுதலான இந்த யங்கான இந்த டெத்துக்கு அநேகமானதுக்கு காரணமாக அமைவது இந்த ஹார்ட் அட்டாக் உரிய விடயத்துக்கு தான் இப்ப நிறைய விடயங்கள் வருகிறது. இதிலே தான் இந்த உணவு பழக்கம் வருமா. அந்த ஏன் இலங்கையை சேர்ந்த ஒரு உணவு பழக்கத்தை நாங்கள் தனியாக வந்தால் பேசுகின்றோம். அது போல ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் என்று சொல்கின்ற போது நிறைய பேருக்கு இருக்கின்றது. இங்க அடைமான கொரோனா காரணமாக தொழில்களை இழந்திருக்கிறார்கள். சிலர்கள் அவருடைய வருமானங்கள் குறைய, குறிப்பாக நேற்றைய கேள்வியிலேயே மற்றும் சகோதரர் கேட்டிருந்தார், இந்த டாக்ஸி டிரைவர் மாதிரி சம்பந்தமாக கேட்டிருந்தார். உண்மையிலேயே அவர்களுக்கும் ஒரு லிமோசின் ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே குறிப்பிட்ட தொகையை கட்ட வேண்டும். அது போல அவர்கள் ரூம் செலவு இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சரியான யோசனை என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதிக மன அழுத்தத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது போல இதை தவிர இங்கே வருகின்ற அநேகமானவர்கள் இந்த நாடு ஒரு ஹெல்த்தியான ஆட்கள் என்று சொல்லித்தான் எடுக்கும். இப்ப மற்ற நாடுகளை ஒப்பிட்ட அளவிலே இப்ப வெளிநாட்டில இப்பொழுது இங்கே சிஸ்டம் மாறிவிட்டது. நீங்கள் நாட்டில இருந்து ஃபுல் மெடிக்கல் செக்அப் எடுத்து வந்தாலும் கூட இங்கே திரும்ப மெடிக்கல் செக்அப் எடுக்கணும். அதுலேயும் சில தொழில்களை செய்கிறதுக்கு 6 மாசத்துக்கு ஒரு கால எடுப்பார்கள், 1 வருஷத்துக்கு ஒரு கால எடுப்பார்கள். எனவே இங்கே உள்ளவர்கள் எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கின்ற பொழுது இவ்வாறான நிலையிலே திடீர் இந்த மரணங்கள் நடைபெறுகின்ற பொழுது ஏன் இவ்வாறு நடைபெறுகின்றது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 3-4 விடயங்கள் தான் முக்கியமாக. இதை தவிர டாக்டர் கஃபூர் பதீர் சமன் அவர்கள் சொன்னது போல இலங்கையை சேர்ந்த எங்களுடைய பாப்புலேஷனுக்கு இந்த நோய்கள் சம்பந்தமாக பெரிதாக பயம் இல்லை. அவர்கள் எல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருப்பது நான் சொன்னது போல இந்த தொற்றா நோய்கள் என்று சொல்கின்ற போது இந்த டயபெட்டிக், அது போல ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் வாழ்நாள் பூராக மருந்து எடுக்க வேண்டும். மருந்து மட்டும் எடுப்பது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணி ஒரு மருந்து இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு பிறகு அடுத்த மாசம் அவருடைய பிரஷர் எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, சுகர் எப்படி என்று டாக்டர்கிட்ட காட்டி டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி டோஸை அட்ஜஸ்ட் பண்ணுவார், கூட்டி குறைப்பார், இதெல்லாம் செய்வார். அது போல அடிக்கடி அவருடைய உதாரணமா டயபெட்டிக் நோயாளின்னு சொல்லுகின்ற பொழுது 6 மாசத்துக்கு ஒருக்கா அவருடைய கொலஸ்ட்ராலை செக் பண்ணவன், கிட்னி செக் பண்ணவன், எல்லாம் பார்க்கவன். ஆனா நம்மடவர்கள் இலங்கையை சேர்ந்தது அப்படி இல்லை. எங்கேயோ உள்ள ஒரு டாக்டருடைய பழைய துண்டை கொண்டு காலகாலமாக யார் டாக்டரிடமே இந்த மருந்தை காட்டையும் இது பண்ண மாட்டா, அவர்களாகவே இந்நாட்டிலிருந்து வருகின்றவர்கள் 6 மாசம் 5 மாசத்துக்கு டெம்ப்ளேட்டை எடுத்துக்கொண்டு இவர்கள் பாவித்துக் கொண்டிருப்பார்கள். திடீரென்ற மாதிரி ஒரு பிரஷர் பார்க்கின்ற போது 150 100 இருக்கும், ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். எனவே இதை இந்த விடயம் தான் ஒரு பிரதானமான விடயம். உண்மையிலே சொல்ல போனா கிளினிக் டிஃபால்ட் அல்லது ப்ராப்பரா கிளினிக் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது இதோடு விடயம். அது போல பல்வேறுபட்ட உணவு பழக்க வழங்குகள் சம்பந்தமாக நீங்கள் மேலதிகமாக கேட்கின்ற போது டாக்டர் கஃபூர் அவர்கள் பேசினா நான் சொல்கின்றேன். ஆமாம் டாக்டர், குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே இந்த ஹெல்த்தி லைஃப்ஸ்டிக் கிளினிக் அவைலபிளாக இருக்கும். ஒரு இலகுவாக குறைந்த செலவிலே அவர் ஒரு சுகாதார வைத்திய அதிகாலயத்துக்கோ அல்லது ஒரு பிரதேச வைத்தியசாலைக்கு சென்று தன்னுடைய அந்த கிளினிக்கிலே பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த நாட்டை பொறுத்தவரை எவ்வாறு இந்த ஹெல்த்தி லைஃப்ஸ்டிக் கிளினிக் ஆக்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி இருக்கிறது, அல்லது கூடுதலான செலவு அளிக்கக்கூடிய இருக்கிறதா, அல்லது எங்களுடைய நாட்டை போன்று அவர்கள் இலகுவாக இந்த கிளினிக் சென்டர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறதா என்ற சம்பந்தமாக உங்களிடம் கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். எமது நாட்டை போல உண்மையிலே இங்கு சொல்ல போனால் பல்வேறுபட்ட அரசு மருத்துவ விடயங்கள் இருக்கின்றது. கல்ஃப் கண்ட்ரியிலே கட்டார் ஹெல்த்லேயே பெஸ்டான ஒன்று ரேங்க் பாண்ட்ல இருந்தது. அதே போல உலகளாவிய ரீதியிலே ஹெல்த் மிக நன்றான முறையிலே இருக்கின்றது.
இங்கு வந்து சொல்ல போனா எல்லா நாடுகளையும் சேர்ந்தவர்கள் வைத்தியர்கள் வந்து கவர்மெண்ட்லையும் பிரைவேட்லையும் இந்த நாடு கொண்டு வந்து அவர்கள் எந்தெந்த சிஸ்டத்தை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாலும் அவ்வளவு சிஸ்டமும் இந்த நாட்டிலே இருக்கின்றது. மெயினான மேனேஜ்மெண்ட்லாம் இப்போ பொறுத்தவரை யூகே பேஸ் பண்ணிப்பட்டு தான் இங்கே உள்ள சிஸ்டங்கள்லாம் கொண்டு வரும். அந்த வகையில் இங்கே உள்ள ஹெல்த் சிஸ்டம் வந்து எவ்வளவு இலவானது என்பதை வந்து நம்மள உள்ள ஸ்ரீலங்காவில் உள்ள நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே பேசிக்காக ஒருவர் வந்து இங்கே உள்ள ஒருத்தருக்கு ஒரு ஐடி ஒன்று கிடைத்து விட்டார் வந்து அவர் ஒரு ஹெல்த் கார்டு எடுக்கலாம். ஹெல்த் கார்டு என்று சொல்கின்றது ஒரு பெரிய ஒரு விடயம் அல்ல. ஃபெமிலியா இருந்தா ஃபெமிலிக்கு ஒரு வேறையா இருக்கின்றது, தனியாரா இருந்தா தனியாருக்கு வேறையா இருக்குது. நிறைய பேருக்கு ஹெல்த் கார்டு என்றால் என்ன தெரியாது. ஒருவர் இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வந்து ஒரு 100 ரியால் இங்கே பணமும் வந்து அது போல அவருடைய கட்டார் ஐடியும் அது போல அவருடைய பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு 2 போட்டோ வந்து இவர்கள் 2ஐயும் சப்மிட் பண்ணுகின்ற பொழுது உடனடியாக வந்து அடுத்த நாளே அவர் ஹெல்த் கார்டு கொடுப்பாரு. வந்து ஹெல்த் கார்டை வைத்து வந்து அவர் என்ன சொல்லி சொன்னா வந்து நம்ம விரும்பி ஹெல்த் சென்டருக்கு போயிட்டு வந்து அவர் வந்து மருந்துகள் எடுக்க முடியும். இந்த ஹெல்த் இந்த கார்டு மூலமா மருந்துகள் வந்து 1% சார்ஜ் பண்ண முடியும். சில டைம்ல இது இலவசமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலதி மற்றவர்கள் டாக்டர் கபூர் அவர்கள் சொல்வார்கள். எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்கு, நான் இணைந்து கொள்றது தொடர்ச்சியாகும். சரி முகநூலர்களே, இந்த நிகழ்வு ஒலிவா ஹாஸ்பிட்டலுடைய அனுசரணையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே வைத்தியர்கள் தங்களுடைய நேரங்களை பெருமதிய நேரங்களை எங்களுக்காக தந்திருக்கின்றார்கள். முகநூலிலே இணைந்து கொண்டிருப்பவர்களை இந்த நேரங்களை நீங்கள் முக்கியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உறவுகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வை செய்கிறோம். முகநூலிலே உங்களுடைய வினாக்களை நீங்கள் இந்த கொமெண்ட்ஸ் மூலம் கேட்பதன் மூலம் வைத்தியர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் டாக்டர் ஜபூர் அவர்களை தொடர்ந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, டாக்டர் சுபியான் சொன்ன மாதிரி இப்ப அந்த ஹெல்த் கார்டு அது உண்மையிலேயே வந்து இங்க உள்ளவங்களுக்கு அந்த ஹெல்த் கார்டு வந்து கவர்மெண்டால ப்ரொவைட் பண்ண மற்ற நாடுகளை விட இந்த கட்டாரை பொறுத்தவரை அந்த ஹெல்த் கார்டுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அது எல்லாரும் அதை வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ அதுல டாக்டர் சுபியான் சொன்ன மாதிரி ஒரு 1% ஒரு 2% தான் வந்து பே பண்ண வேண்டி வரும். மற்றது எல்லாமே ஃப்ரீ. ஈவன் அதுல இருந்து அவங்க மெடிசின் எல்லாம் வந்துட்டு இப்ப 100 ரியாலுக்குரிய மெடிசினை அங்க ஒரு 10 ரியால் தான், 10 ஒரு 7-8 ரியால் தான் அது காஸ்ட் ஆகும். இப்ப நம்மளவங்க என்ன செய்ய, அது வந்துட்டு அந்த ஹெல்த் கார்டை வந்துட்டு அது நம்மளவங்க வந்துட்டு அதுல அந்த எடுக்கிறது குறையும். ஏன்னு சொன்னா அது வந்துட்டு கொஞ்சம் அது சின்ன ஒரு கஷ்டம், சின்ன ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது. என்னண்டா அது வேலையா போகணும், வேலையா போயிட்டு அது வந்துட்டு அப்ளை பண்ணணும். அது வந்துட்டு அது ஒரு நாளைக்கு அதை கொஞ்சம் அதை ஒரு தியாகம் செய்தோம்னு சொன்னா அது வாழ்நாள் பூராகவாது அது நமக்கு பெரிய ஒரு உதவியை கொடுக்கணும். அது நமக்கு அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூ பண்ணணும். அதுக்கு ஒரு 100 ரியால் கொடுத்து அதை ரினியூ பண்ணி போட்டுடலாம். ஓகே, அதே மாதிரி என்னன்னு சொன்னா இப்போ ஒரு எமர்ஜென்சியா ஒரு செஸ்ட் பெயினா இல்ல ஒரு ஹை ஃபீவரா இல்ல ஒரு சீரியஸான ஒரு தலை சுத்து அப்படி வரும்போது இங்க வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது. இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எப்படின்னு சொன்னா இங்க வந்து ஒரு ஃபாஸ்டான ஒரு சர்வீஸ். அது இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் நம்ம கால் பண்ணோம்னு சொன்னா மேக்சிமம் 10 மினிட்ஸுக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம அட்ரஸுக்கு வரும். வந்துட்டு நமக்கு தேவையான இனிஷியலா நமக்கு என்ன தேவையோ அது உடனடியாக ஆம்புலன்ஸ் உள்ளவங்க ஆம்புலன்ஸ்ல வாரவங்க உடனடியாக செய்வாங்க. ஒரு ஹார்ட் பேஷண்டாக இருக்குமெண்டா அந்த ஒரு ஹார்ட்டுக்குரிய டீம் வருவாங்க, கார்டியக் டீம் சொல்லிட்டு அந்த டீம் வந்துட்டு அவங்க வந்து இசிஜிலாம் ஸ்பாட்ல எடுத்துட்டு அவங்க வந்து ஓகே இவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னு சொன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன அவசரமா தேவையோ அதை எல்லாத்தையும் செய்து கொடுப்பாங்க. இல்ல இதுக்கு நார்மல் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு எல்லாத்தையும் நார்மல்னு சொல்லிட்டு அன்னைக்கு மெடிசனை கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்மளவங்க கட்டாயமாக அதை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை, டாக்டர் சுபியான் சொன்ன மாதிரி நம்ம பழைய மெடிசன்களை கொண்டு வந்தாலும் அதில் எப்பவும் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ சுகர் சொன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, இங்க வந்து நாட்டில் ஒவ்வொரு மாசமும் போற மாதிரி இங்க சம்டைம் வந்து ஒவ்வொரு மாசமும் பாரது கஷ்டமா இருக்கும். ஸோ 2 மாசத்துக்கு ஒரு தடவை சரி இங்க வந்து நாம கட்டாயம் பிரஷரை சுகரை வந்து நம்ம கட்டாயம் செக் பண்ணணும். நாம மெடிசன் பாவிச்சு கொண்டிருக்கோம், மெடிசன் யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டு விடக்கூடாது. அதே நேரம் வந்துட்டு இப்ப நம்ம சாப்பிட போற நேரங்கள்ல வந்து உண்மையிலே அந்த சாப்பாடுல கொஞ்சம் இந்த கேர்ஃபுல்லாக சாப்பிட பார்க்கணும். என்னன்னு சொன்னா இப்ப இங்க வந்துட்டு நம்ம நாடு மாதிரி இந்த கீரை வகைகள் குறையும்.
சரியா? இப்ப நமக்கு அதனால இங்க கூடுதலாக வந்து இறைச்சி ஐட்டம் தான் கூடுதலாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அந்த கொலஸ்ட்ராலுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்குது. அடுத்து அந்த இப்ப இந்த ஒர்க் இந்த எல்லாரும் அந்த தொழில் இழந்து போயிருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ அதுகளை வந்துட்டு உண்மையிலே ஒரு டாக்டரை கண்டக்ட் பண்ணி ஒரு சேனல் பண்ணி அவங்களுக்கு நீங்க என்ன ஹெல்ப் கொடுத்தா கேட்டாலும் நாங்க இங்க இருக்கிற நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். எனி டைம் நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகே, அதனாலதான் நான் அப்படி இந்த வகையில நம்மளவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த டெத் ரேட்டுகளை நல்லாவே குறைக்கலாம். ஆமாம் டாக்டர், நன்றி. இந்த வேளை துபாயிலிருந்து ரசீன் நோட் அவர்களுடைய ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏன் வளைகுடா 6 வளைகுடா நாடுகளையும் விட கட்டாரில் மட்டும் இந்த மரணங்கள் கூடி இருக்கின்றது, அதற்கெனும் விசேட காரணங்கள் எதுவும் இருக்கிறதா என்று கேள்வி ஒன்று இருக்கிறது. அது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஓகே, நல்ல கேள்விதான். இப்போ வளைகுடாவை பொறுத்த வரையில கட்டார்ல வந்து டெத்துகள் கூட ஸ்பெஷலா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னா இது வந்துட்டு இப்ப இந்த நம்ம வந்துட்டு இப்ப கட்டார்ல சின்ன நாடுல ஒரு செறிவாக ஒரு சின்ன நாடுங்கிறதாலதான் இந்த அளவுக்கு எல்லாருக்கும் அது ஒரு இந்த டெத் கூடங்கிற மாதிரி வழங்க. ஏன்னா நம்ம ஏரியாவில இருந்துதான் கூடுதலாக கட்டாருக்கு வாரவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் நமக்கு அது வழங்குது கட்டார்ல வந்து டெத் ரேட் கூடன்னு சொல்லி. அப்படி அந்த அளவுக்கு நாம வந்து இங்க கட்டார்ல டெத் ரேட் கூட என்று சொல்ல இயலாது. கம்பேர் பண்ணும் போது இங்க வந்துட்டு கூட இல்லை. உண்மையிலே நமக்கு வந்து லாஸ்ட் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அடிக்கடி வந்ததுனாலதான் நமக்கு வந்து ஒரு டெத் ரேட் கூட மாதிரி விளங்குது. மற்றபடி வந்துட்டு ஒரு கூட என்று சொல்ற அளவுக்கும் இல்லை. பட் ஆனா ஏதோ ஒரு இந்த மாதிரி நான் சொன்னபடி அந்த ஸ்ட்ரெஸ்கள் வந்து மெயின் காரணமாக இருக்கிறது சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்துட்டு இப்ப அன்னைக்கு ஒரு ஸ்டெட்டிஸ்ல பார்த்து நேரம் என்னன்னு சொன்னா இப்ப அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு மற்ற இதுகளை விட ஒர்க் பண்றவங்களை எமோஷனலாக ஒரு எமோஷனலாக ஒர்க் பண்றவங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கு சான்ஸ் கூட என்ற மாதிரி தான் வருது. சோ அந்த வகையில இங்க வந்துட்டு எல்லாரும் ஒர்க் பண்றதுனால ஒரு 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 ஸ்பெசிபிக்கா செல்ல இயலாது. இங்க வந்து கூடன்ற அளவுக்கு செல்ல இயலாது. ஏன்னா இப்ப அந்த கரண்ட் அடுக்கும் போது கூட டெத்தில் வருது சொல்லலாம். அதாவது இந்த கட்டார் வந்து ஹைலைட் ஆகிறது இல்ல, அது மட்டும் இல்ல. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால நிறைய பேஷண்ட்கள் என்னன்னு சொன்னா நாட்டுல இருந்து மெடிசன் கொண்டு வந்தாங்க. எப்பவும் வந்து 2 மாசத்துக்கு ஒரு மாதிரி ஆட்கள் வாரவங்க போறவங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் மெடிசன் எடுத்து கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்ப அந்த பிளைட்டில் வராததுனால போகாததுனால அந்த சில பேஷண்ட்களுக்கு மெடிசின்கள் முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்ச மெடிசினை வந்துட்டு திரும்ப அவங்களுக்கு இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லாம இருக்கு. அது மட்டும். ரெண்டாவது இப்ப இங்க வந்துட்டு மெடிசின் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மெடிசின் தான். நம்ம நாட்டை பொறுத்த வரையில இந்த எக்ஸ்பென்சிவ் இல்லாட்டியும் கட்டாரை பொறுத்த வரையில மெடிசின் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அந்த குவாலிட்டி வைஸ் வந்துட்டு எக்ஸ்பென்சிவா இருக்குது. குவாலிட்டி நல்ல குவாலிட்டிங்கிறதால எக்ஸ்பென்சிவா இருக்குது. ஸோ அது வந்துட்டு நம்மளவங்களுக்கு கொஞ்சம் அது அந்த காசு கொடுத்து பெரிய அளவான காசு கொடுத்து வாங்குறதுக்கு இயலாததுனால சிலர் வந்துட்டு மெடிசனே யூஸ் பண்ணாம இருக்காங்க. ப்ரெஷர்காரவங்க சுகர்காரவங்க எல்லாம் மெடிசனை யூஸ் பண்ணாமலுக்கு டிஃபால்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த மெடிசன் யூஸ் பண்ணாட்டி ஹார்ட் அட்டாக்குக்கோ மற்ற விஷயங்களுக்கு சான்ஸ் இருக்கு. நிச்சயமாக மற்ற காரணங்கள் இருந்தாலும் கூட சுய கவனம் எடுத்தல் என்பது முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதேவேளை துபாயிலிருந்து மீண்டும் ரசீன் அவர்களுடைய ஒரு கேள்வி இருக்கிறது டாக்டர்.
சவுதியை விட கட்டார் ஒரு சிறிய நாடாக இருப்பதால் இங்கே குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையிலே வேலை செய்கின்றவர்கள் தான், துறையிலே வேலை செய்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்கள் நாட்டிலிருந்து வழங்கப்படுகின்ற பயிற்சி எவ்வளவு தூரம் போதுமானதாக இருக்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையிலே இவர்கள் ஈடுபடுகின்ற போது தன்னுடைய சுவாச பையை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான அறிவு குறைவாக இருக்கிறார்கள். அதே நேரம் ஏர் பொல்யூஷன், நச்சு வாயுக்களின் தாக்கம் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா என்று ஒருவருடைய கேள்வி இருக்கின்றது. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? அது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நச்சு வாயுக்களாலையும் அடுத்தது ஒரு ஏர் பொல்யூஷனாலையும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் வேற சான்ஸ் இருக்குது. அப்ப அதுக்காக வேண்டித்தான் இங்க ஒரு 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 ப்ரிகாஷன் இருக்கு. எப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே மாஸ்க் போடணும். அடுத்தது அந்த ஒரு சேஃப்டி ட்ரெஸ் இருக்குது. சேஃப்டி ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லா சேஃப்டி ட்ரெஸ் போட்டாக்க மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண இயலும். அதுக்கு சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காது. அவரோட சேஃப்டி ஆஃபீஸர் டியூட்டி சொன்னா அவங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்களா, சேஃப்டி ஷூ போட்டிருக்காங்களா. சேஃப்டி ஷூ இல்லாம யாரும் வேலைக்கு போக இயலாது. அது மட்டும் செக் பண்ணும் போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் போதோ சேஃப்டி ஷூவோ சேஃப்டி யூனிஃபார்ம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபைன் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஃபைன் பண்ணவங்க யாருக்குன்னா சேஃப்டி ஆஃபீஸருக்கு. அண்ட் அவர் தான் அதை இந்த இன்ஸ்பெக்ஷன் செய்யணும். அப்ப அதனால இவங்க மாஸ்க் கட்டாயம் போட்டிருக்கணும். அப்படி மாஸ்க் போட்டும் சில நேரங்கள் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வேற சான்ஸ் இருக்குது. அவங்க இப்ப டஸ்ட் போகாமலுக்கு, அடுத்தது சில இந்த வாயுக்கள் உள்ள பூரா போகாமலுக்கு, அடுத்தது பிளான்ட்களை ஒர்க் பண்றவங்க எல்லாம் அதுக்குரிய ஸ்பெஷல் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதுக்கு இப்ப பிளான்ட்டுகள்ல கேஸுகள்ல வேலை செய்யறவங்க, அடுத்தது கெமிக்கல் கம்பெனியில ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பெசிபிக்கான சில யூனிஃபார்ம் இருக்குது. அவங்க அதை மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கும் ஒரு காரணமாக இருக்குதா, அந்த கரெக்டா மெயின்டைன் பண்ணப்படுது. அதையும் மீறி போற சில சந்தர்ப்பங்கள் வருது. அது யாருக்கு வரும்னு சொன்னா சில டிசீஸ் உள்ளவங்களுக்கு, ஆல்ரெடி இப்ப ஆஸ்மா உள்ளவங்க, ஆல்ரெடி டயபெட்டிஸ் உள்ளவங்க, ஆல்ரெடி பிரஷர் உள்ளவங்க, அவங்க சில நேரங்கள் கரெக்டா மெடிசின் யூஸ் பண்ணாம விட்டால் அவங்களுக்கு இந்த மாதிரி வருத்தங்கள் ஒரு ரிகராக மாறுது. ஸோ அப்ப இந்த மாதிரி ரிகர் ஃபெக்டர் உள்ளவங்க அந்த ரிகர் ஃபெக்டரை அவங்க இல்லாமலுக்கு பண்ணணும். நன்றிகள். குறிப்பாக இவ்வாறு ஒரு 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 முகநூலோடு எங்களோடு இணைந்திருக்கின்றவருக்கு ஒரு பதிவு இருக்கின்றது. அவர் தன்னுடைய நிலைமைகளை முழுமையாக படம் பிடித்து சொல்கிறார். அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வது இவோடு இணைந்திருப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். கட்டாரிலிருந்து ஃபவுசர் லெப்பே அவர்கள் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த காலகட்டத்திலே இப்படி தொடர் மரணங்கள் ஏற்படுகின்றன. இதில் 95% மரணங்கள் வாகன ஓட்டுநர்கள், அதுவும் டாக்ஸி சாரதிகள். யாரும் இதில் விவாதிக்க தேவையில்லை. தற்போது இங்கு நிறைய பேருக்கு மன அழுத்தம் தான் அதிகம். ஏனெனில் தற்போது தொழில் கஷ்டம். மாதம் முடிந்தால் கம்பெனிக்கு பணம் கொடுக்க வேண்டும், சாப்பாட்டுக்கு பணம், ரூமுக்கு பணம், வண்டிக்கு பணம், வீட்டுக்கு கட்டாயம் பணம் அனுப்பியாக வேண்டும். இன்னும் இதர செலவுகள். இதையெல்லாம் செய்து முடிக்க இவன் இரவு பகலாக ஓடியாக வேண்டும். அப்படி ஓடினால் இதை நிவர்த்தி செய்ய ஓடாவிட்டால் இதை நிவர்த்தி செய்ய முடியாது. சரி, நாட்டுக்கு போய் எதை என்றாலும் செய்து புள்ள குட்டிகளுடன் இருப்போம் என்று நினைத்தால் நம்ம நாடு எடுக்க தயாராக இல்லை. மாதம் முடிந்தால் இந்த பிரச்சனை முடியும் என்று நினைத்தால் அடுத்த மாதம் வந்ததும் இப்படித்தான் சொல்கிறது இந்த சக்கரம் என்று அவர் தன்னுடைய பதிவுகளை இங்கே பதிவு செய்திருக்கின்றார். இவ்வாறான ஒரு மன அழுத்தம் அங்கே வேலை செய்கின்றவர்களிடையே காணப்படுகின்றது. இது தொடர்பாக இவ்வாறான இந்த அழுத்தங்களிலிருந்து எவ்வாறு இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பது தொடர்பாக உங்களுடைய ஆலோசனைகள் கூற முடியுமா? இங்க அதான் நாங்க முதல்ல சொன்ன பாட்டி, இந்த மன அழுத்தங்கள் உண்மையிலேயே இப்ப உள்ள கண்டிஷன்ல அந்த
இந்த தொழில் வாய்ப்புகள் வந்து இழந்தது. நிச்சயமாக டாக்டர், ஏற்கனவே குறிப்பாக கட்டாரிலே வேலை செய்யணும் இந்த ஹை லெவல், மிடில் லெவல், லோ லெவல்லே, குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டிலே வேலை செய்கின்றவர்கள் ஏற்கனவே பலவாறு வல்னரபிளான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தார்கள். இந்த COVID-19 தாக்கம் அவர்களை மேலும் தாக்கி இருப்பது, மேலும் அவர்களை இந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்று நினைக்கின்றோம். மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு நேருடைய ஒரு கேள்வியோடு இணைந்து கொள்கின்றோம். சவுதியில் இருந்து இர்ஃபான் இந்த கேள்வியிலே இணைந்து கொள்கின்றார். குறிப்பாக கட்டாரிலே வேலை செய்வர்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகம் என்பது அவருடைய கருத்து. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்க முடியும். இது தொடர்பாக நீங்கள் என்ன விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றீர்கள்? நாங்கள் இந்த தொழில்நுட்ப ரீதியாக ஏற்கனவே எங்களுடைய இணைப்பிலே சில தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தது. அதனால் உரிய நேரத்துக்கு எங்களுடைய நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்க முடியாமல் இருந்தது. இருந்தும் கூட தற்போதும் அந்த தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தடங்களோ வரும் வரை நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம். வைத்தியர்களுடைய இந்த மரணங்களுக்கு உள்ளே சுழியோடி அங்கே என்ன நடக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை, இந்த மரணங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற கன விடயங்களை எடுத்து எமக்கு சொல்வதற்காக ஒரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பம் மரணமாகத்தான் வந்து முடிகிறது என்பது எமக்கு கவலை அளிக்கின்றது. எனவே நாங்கள் தொடர்ந்தும் இந்த இணைப்பிலே தொடர்ந்திருப்போம். வைத்தியர்கள் எங்களோடு இணைந்து கொள்வார்கள். தொழில்நுட்ப கோளாறு எங்களுக்கு சில தடங்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையிலே குறிப்பாக இந்த வளைகுடா நாடுகளை பொறுத்தளவிலே குறிப்பாக 6 நாடுகள் அங்கே சவுதி, கட்டார், துபாய், ஓமான், இவ்வாறு 6 நாடுகளிலே எம்மவர்கள் அங்கே வேலை செய்கின்றார்கள். எம்மவர்கள் மட்டும் அல்ல, அங்கே குறிப்பாக ஆசிய நாட்டை பொறுத்த அளவிலே இந்த 6 நாடுகளிலும் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, பிலிப்பீன்ஸ் போன்ற ஆசிய நாட்டவர்கள் தான் அதிகமாக அவர்கள் அங்கே வேலை செய்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் இவ்வாறான ஒரு நிலைகளை அவர்கள் எதிர்கொண்டு இருக்கின்றார்கள். இலங்கையர் குறிப்பாக கட்டாரிலே எமது கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக சரிவாக இருப்பதால் எங்களுக்கு கட்டாரில் இந்த நிகழ்வுகள் அதிகம் நடைபெறும் போல ஒரு செய்தியை கொண்டு வருவதான் எங்களுடைய கருத்தாளர்கள் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. குறிப்பாக பல காரணங்கள் இருந்தாலும், எங்களுடைய இந்த ஃபுட் ஹேபிட் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், லைஃப் ஸ்டைல், அடுத்தது நாங்கள் இந்த விடயங்களை சுயமாக கவனம் எடுத்துக் கொள்ளாமை, இவ்வாறு பல காரணங்கள் இந்த மரணங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. மரணம் ஆகிய வீதத்தை தவிர இன்னும் பலருடைய நிலைமை, நோயாளிகளாக அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்களை பிரிந்து, உறவுகளை பிரிந்து, குடும்ப வருமானத்திற்காக அங்கே நாங்கள் எங்களுடைய இளமை காலங்களை, எங்களுடைய பொழுதுகளை கழிக்கின்ற போது அங்கே நோயாளியாக, இன்னும் மன அழுத்தத்துக்கு உட்பட்டவர்களாக அதிகம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மன அழுத்தத்தை பொறுத்தளவிலே இந்த ஸ்ட்ரெஸ் லைஃப் ஒன்றை அவர்கள் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபெமிலியிலே இருந்து வருகின்ற இஷ்யூஸ், ஜொப்களிலே இருந்து வருகின்ற இந்த இஷ்யூஸ் அவர்களுடைய டென்ஷனை மிகவும் அதிகரித்திருக்கிறது. எவ்வாறு தங்களை தாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம். ஏனென்றால் சகோதரர்களே, உங்களை நம்பித்தான் உங்களுடைய குடும்பங்கள் இங்கே இருக்கின்றது. இந்த மரணங்களுடைய இந்த செய்தி, இந்த வலி, இந்த காற்று சுமந்து வருகின்ற இந்த இந்த செய்தி எமருடைய காதுகளுடைய சென்று இதயம் கனத்து அந்த செய்திகள் எம்மை அடைகின்ற போது அடியற்ற மரம் போல் எங்கள் குடும்பங்கள் சரிந்து விடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறான அடிக்கடி இந்த மரண செய்திகள் வருகின்ற போது அதனுடைய தாக்கங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வது போல உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டி இருப்பதால் நீங்கள் உங்களுடைய விடயங்களிலே நீங்கள் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த தொழில்நுட்ப ரீதியான இந்த கோளாறு சரி செய்யும் வரை நாங்கள் முகநூலிலே இணைந்திருக்கிறவர்களுடைய கேள்விகளோடு நாங்கள் இணைந்து
குறிப்பாக கட்டாருடைய நிலைமையை பொறுத்தவரை அங்கே இருக்கின்ற இந்த ஃபுட் ஹேபிட் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் குறிப்பாக அங்கே இருக்கின்றது எல்லாம் பெரும்பாலும் இந்த ஆர்டிபிஷியல் ஃபுட், பக்கெட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், இந்த உணவுகளை நாங்கள் உட்கொள்கின்ற போது அது பல்வேறு வகையான இந்த அழுத்தங்களையும் எங்களுக்கு பல நோய்களையும் எடுத்து தரக்கூடியதாக இருக்கின்றது. மிக குறிப்பாக ஒருவருக்குரிய உணவு அவர் வாழுகின்ற நாட்டிலே, அவர் வாழுகின்ற நிலத்திலே இருக்கின்ற உணவு தான் ஒருவருக்குரிய சிறந்த உணவாக கருதப்படுகின்றது. இவ்வாறு இந்த உணவு ஒம்பாவை கூட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நாங்கள் மறுமுறையிலே எங்களுடைய டாக்டர் சுபியான் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றிகள் டாக்டர் அவர்கள், மிக பெருமதியான ஒரு நேரத்திலே நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். பலர் இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றார்கள். தொழில்நுட்ப கோளாறு எங்களை தொல்லை செய்திருக்கின்றதால் எனவே நாங்கள் மீண்டும் டாக்டர் சுபியான் அவர்களோடு இணைந்து கொள்கிறோம். டாக்டர், இந்த இவர்களுடைய இந்த ஃபுட் ஹேபிட் ஒரு காரணமாக இருக்கிறதாக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. மிக குறிப்பாக இந்த உணவு கூறுகளினுடைய உள்ளடக்கம் மற்றும் போசனை கூறுகளுடைய ஒவ்வாமை இலங்கையிலே இருக்கின்றவர்களுடைய உணவுக்கும் கட்டாரிலே இருக்கின்ற அந்த உணவுகளுக்கும் இடையில ஒரு ஒவ்வாமை கூட இவ்வாறான மரணங்களை ஏற்படுத்துவதாக கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இதனுடைய உண்மை நிலை என்ன என்பது தொடர்பாக கருத்துக்களை கூற முடியுமா டாக்டர் சுபியான் அவர்களே? நன்றி. மீண்டும் இணைந்து கொண்டு மூன்று விடயத்தை தான் நான் பிரதானமாக போக்கஸ் பண்ண வேண்டும். அதிலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த இந்த ரெகுலரான கிளினிக் ஃபாலோஅப் அதை கட்டாயம் செய்ய வேண்டும். நீங்கள் கேட்டது போல இங்குள்ள ஹெல்த் ஃபெசிலிட்டி சம்பந்தமாக கூறியிருந்தீர்கள். 2வது விடயம் மன அழுத்தம். அதுல இந்த ஒரு சகோதரர் ஏற்கனவே நீங்க கேள்விகளை நான் வாசிக்க கிடைத்தது நீங்க சொல்லிட்டு இருந்தீர்கள். அவர் உண்மையிலே ரியலான பிராக்டிக்கலான சிச்சுவேஷனை அவர் விளங்கப்படுத்துகிறார். சாதாரணமாக இங்கே ஓடுகிறவர்கள் மிக கூடுதலானவர் இந்த லிமோசின் டாக்ஸி டிரைவர் ஓடுவார்கள். சில கம்பெனிகள் இந்த கொரோனாவின் காரணமாக அவர்களுக்கு டாக்ஸி மந்த்லி பேமெண்டை குறைத்து விட்டது. ஆனால் சில கம்பெனிகள் என்ன நடந்தாலும் அதே பேமெண்ட் தான் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே கூறப்பட்டிருந்தது. இந்த கொரோனாவின் காரணமாக பலருடைய டாக்ஸிகளிலே சொல்லப்படும் உங்களுக்கு இந்த ஒருவர் தான் போகலாம், 2 பேர் இப்படி என்று சொல்லி பல ரூல்ஸ்கள் இது பண்ணி இப்பொழுதுதான் பழைய நிலைமைக்கு இந்த டாக்ஸிகள் வளமையாக ஓடக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் ஒருவர் போகலாம், மிக மிக ரூல்ஸும் கூடுதலாக இருந்தது. இதனால் சாதாரணமாக சொந்தமாக இல்லாமல் ஒரு லிமோசின்லே டாக்ஸி ஓடுவர் மாதத்துக்கு 1200 ரியால், 1300, 1400 அந்த டாக்ஸிக்கு மட்டும் கட்ட வேண்டும். அதுபோல் அவருடைய உணவு, அதுபோல் அவர் சொன்னது போல அவ்வளவு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே குடும்பத்துக்கு கணக்கின்ற பொழுது உண்மையிலே தினம் தினம் அவருடைய கவலைகளை மன அழுத்தத்தின் காரணமாக யாரிடமும் சொல்ல முடியாமல் அவராகவே அதை நினைத்துவிட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுகிறார். எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் உண்மையிலே பண ரீதியாக இங்கே யாருக்கு உதவி செய்வது நிலைமையிலே இல்லை. அதனால் அது சம்பந்தமாக சொல்ல முடியாது. நாங்களாகவே கொண்டு இந்த கொரோனாவின் காரணமாக தனியே எங்களுக்கு மட்டுமல்ல பாதிப்பு, உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பாதிப்பு தான். இப்பொழுது நான் இங்கே வேலை செய்கின்ற இடத்திலே நான் பரவலாக உண்மையிலே பெரிய பெரிய உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அமர்வார்கள். எந்த சொன்னா இந்த கத்தார் ஏர்வேஸ் கூட இந்த கொரோனாவின் காரணமாக அவருடைய தொழில்களை குறைக்கப்பட்டதாக கத்தார் ஏர்வேஸ்லேயே வேலை செய்கின்ற பைலட் மாணவர்கள் எத்தனை பேர் நாங்கள் இவ்வாறான மன அழுத்தத்துக்கு உட்பட்டுக்கிறோம் என்று சொல்கிறார். எனவே இந்த கொரோனா எல்லாருக்கும் தான் பாதிப்பை ஏற்படுத்தி இதை நாங்களாகவே உணர்ந்து ஏதோ ஒரு வகையிலே வாழ்க்கையை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு நாங்கள் வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொன்னது போல எங்களை நம்பி குடும்பமே இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு காலம் தியாகம் செஞ்சு இங்கே வெளிநாடுகளில் இருக்கின்ற நாங்கள் இதை நினைத்து இருக்கின்ற பொழுது நாளை உண்மையிலேயே ஒரு நிரந்தரமான ஒரு நோய் ஒன்று வருகின்ற பொழுது அது மீள முடியாத ஒன்றாக போய்த்து விடும். எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொரோனா முடிந்து தொழில் வரும் என்று சொன்னால் நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தொழில் செய்து கொண்டு போகலாம். எனவே இந்த மன அழுத்த விடயம் சம்பந்தமாக, ஸ்ட்ரெஸ் சம்பந்தமாக நீங்கள் மிகுந்தமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தனியே உங்களுடைய ஆரோக்கியமான உணவுகளை அதை தவிர்த்து கூடுதலாக நல்ல நண்பர்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ண வேண்டும். அதுபோல நல்ல உங்களுக்கு சமயக்குரிய விடயங்கள் இருக்கின்றது. அதுபோல யோகா அப்படி என்று நிறைய விடயங்கள் இருக்கிறது. நல்ல விடயங்களை கேட்கலாம், நல்ல விடயங்களை பேசலாம். இப்படி செல்லும் கொண்டது இவைகள்லாம் குறைவு. இது பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதனால் நான் நிறைய நேரம் அந்த விடயத்தில் எடுக்கவில்லை. மன அழுத்தத்தில்
இதிலிருந்து குறைந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நான் இதனுடைய டிப்ளமா சைக்காலஜி முடித்ததாக நிறைய ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலும் நான் இது சம்பந்தமான கவுன்சிலிங்கை கொடுப்பதோடு விரும்பியவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் கத்தாரில். இதை தவிர உணவு பழக்க வழக்கங்களை சொல்லுவீங்க. உணவு பழக்கம் உண்மையிலே சொல்ல போனால் இலங்கையை பொறுத்தளவிலே இங்கே உள்ள பல ரெஸ்டாரண்ட்கள் இருக்கின்றது. அது போல சில இந்த மெஸ்ஸுகளும் இருக்கின்றது. மெஸ்ஸுகள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே அவர்கள் சாப்பாடு இது பண்ணி கொடுப்பாரு. இவைகள் எல்லாம் இந்த இல்லீகலான இது அரசாங்க கட்டுப்பாடை தவிர்ந்து உள்ளது. இதனால் அவர்கள் உரிய முறையிலே சுகாதாரம் பேணுகின்றார்களா இல்லாட்டி வேற வேற மாதிரி அவர்களுடைய முறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. இது போலதான் இந்த வளமையான இந்த கடைகளிலேயே ஸ்ரீலங்கா கடை என்று சொல்லி நீங்கள் ஒரு உணவை வாங்கினால் ஒரு இலங்கை கட்டாரிலே உள்ள மற்ற நாடுகளில் உள்ள உணவை நல்ல டிஃப்ரெண்ட் வளர்ந்து இந்த ஆயில் யூஸ் பண்றது. இலங்கையை சேர்ந்த உணவுகளே மிக அதிகமாக ஆயில் போடுவார்கள். இந்த மற்ற நாட்டுக்கெல்லாம் இப்ப எங்களுக்கு வேற நாடுகள் நிறைய ஆட்களோட நல்ல தொடர்பு இருக்கிறது. இலங்கையுடைய ஃபுட்டுக்குரிய ஸ்பெஷல்டா ஆயிலி, அடுத்து ஸ்பைசி. இல்லாத ஸ்பைசிகள் எல்லாம் கொண்டு போறது இலங்கையில சேர்ந்த ஃபுட்டுலே தான். அது போல ஆயிலும் அப்படித்தான் இது கூடுதலாக உள்ளது இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்லயும் இருக்கின்றது. அதே போல இந்த செயற்கை சுவையூட்டிகள் எங்களுக்கு தெரியாத சிலர் சொல்றது இந்த அஜினமோட், அது போல இந்த மெகி அப்படியான விடயங்கள் எல்லாம் கூடுதலாக சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் உண்மையிலே நாங்கள் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. சில விடயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே உள்ள கமிட்டி ரீதியாகவும் சில விடயங்களை சொல்லியிருக்கிறோம். இவைகளை தவிர்ந்து கொண்டு ஏழுமான மட்டில் எங்களால் ஏழும் என்று சொல்லி சொன்னால் இங்கே 3 பேர் 4 பேர் இருந்தால் கூட நாங்களாகவே சமைத்து உண்ணக்கூடிய மாதிரி இங்கே நம்ம நாடுகளை ஒப்பிடுகின்ற பொழுது இங்கே சன்ஃபிளவர் ஆயில் மற்ற ஒலிவ் ஆயில் என்று சொல்லப்படுகின்றது எல்லாம் மிக மிக குறைந்த விலையில் இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஒலிவ் ஆயில் மற்ற சன்ஃபிளவர் ஆயில் எல்லாம் சொல்கின்ற பொழுது இந்த வருகின்ற ஆயில் என்று சொல்கின்ற போது அதில் கொழுப்பு இருக்கிறது. இந்த நிரம்பிய கொழுப்பு அமிலம், நிரம்பாத கொழுப்பு அமிலம் என்று சொல்கிறது. இந்த நிரம்பிய கொழுப்பு அமிலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்று உடம்புக்கு தீமையானது நன்மையானதும் இருக்கிறது. நிரம்பாத கொழுப்பு அமிலம் இருக்கு, சச்சுரேட்டட் நான் சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அவ்வாறான உணவு வகைகளிலே இந்த நிரம்பாத இந்த கொழுப்பு அமிலங்கள், நிரம்பிய கொழுப்பு அமிலங்கள் சம்பந்தமான விடயங்களை நாம் கவனத்தில் கொண்டு கூடுதலாக இங்கே சாப்பிடுகின்றவர்கள் இந்த மட்டன், அது போல மாதிரி சிக்கன் அதுதான் கூடுதலாக விரும்புவார். இங்கே நம்முடைய நாட்டுகள் ஒப்பிடும் போதும் அதுக்கு மிகவும் விலையும் குறையதான் உண்மையில சொல்லுகின்ற போது இங்கே எடுக்கின்ற சம்பளத்துக்கு சாதாரணமா ஒரு 10 ரியால் 12 ரியாலுக்கே முழு சிக்கன் கிடைக்கக்கூடியதெல்லாம் இருக்கின்றது. எனவே அதற்காக வேண்டி நான் முழுமையாக இங்கே கட்டுப்பாடாக இருக்கணும்னு சொல்லவில்லை. 7 வரை நாம் ஒரு சாப்பாடு கட்டுப்பாடாக இருப்பதோட கூடுதலாக ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணித்தியாலம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு அரை மணித்தியாலம் நடங்கள், வேகமான நடு. நீங்கள் அன்றாடம் நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லுவேன், ஒரு மனிதனுக்குரிய ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு நாளைக்குரிய சக்தி எனர்ஜி இருக்கின்றது. இப்ப அதிகமாக வேலை செய்கின்றன்னு சொல்லி சொன்னால் 1 கிலோவுக்கு அவருக்கு ஏறத்தாழ 30 கிலோ கலோரி மட்டும் தேவைப்படும் 1 கிலோ. அப்ப ஒரு நாளைக்கு அவருக்கு 2200 கலோரி தேவை என்று சொல்லுகின்ற பொழுது இவர் நல்லா வேலை செய்யக்கூடியது. சோம்பலாக இருக்கிறார், கம்ப்யூட்டர்ல இருக்கிறார், போறது டெக்ஸ்டில வருவது வருவது எந்தவித இயக்கமும் இல்லாமல் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னார். இவர் சாப்பிடுகின்ற அளவை குறைக்க வேண்டும், அல்லது இவர் வேற வகையில இவர் செலவழிக்க வேண்டும் சொல்லி சொன்னால் எக்ஸசைஸ் பண்ணணும். இவ்வாறு செய்யாமல் அன்றாடம் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு இருப்பது, குந்துவது, எழும்புவது என்று சொல்லி சொன்னார் இவர் மேலதிகமான கொழுப்புகள் என்ன செய்யும், எனர்ஜி எல்லாம் ஒன்று கொலஸ்ட்ராலாக மாற்றப்படும், இல்லாட்டி சுகராக மாற்றப்படும். நாளடைவிலே இந்த மேலதிகமான நோய்களை கொண்டு செல்கிறது. எங்களுடைய நாட்டை பொறுத்தளவு, நம்முடைய ஊர்களை பொறுத்தளவு நாம் ஏதோ ஒரு வகையிலே நடந்து தெரிவோம். அது போல சைக்கிளோட கிடைக்கும். இப்படித்தான் சாதாரண இப்ப நான் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் கொமனா சொல்றேன் இந்த கட்டாரில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமா ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமையை தவிர வெளி இடம் விளங்குறது எனக்கு ஒரு 5 நிமிஷம் நான் விளங்கும். டெக்ஸிலே போறது, ஏறியது, இறங்குவது. நானாகவே நினைத்து ரூம்ல ஏதாவது ஒரு சாப்பிடுறதுன்னா ஒரு நிமிஷம் நடக்க அவ்வாறு ஏதாவது திட்டமிடையிலேன்னு சொல்லி சொன்னால் இது மேலதிகமாக எனக்கு ஒரு பிரச்சனை வரும். அது போல அடிக்கடி 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பார்க்கணும். அது போல சுகர் செக் பண்ணி பார்க்கணும் 1 மாசத்துக்கு ஒருக்கா. இங்கே அடிக்கடி ஆஃபர் போடுவார்கள். சுகர் மெஷின் ஒரு 30 ரியால் 40 ரியால் தான் வரும். அது போல பிரஷர் மானிட்டர் போடுவார்கள், இல்லையில விலை குறைவிலே போடுவார்கள். அது போல ஆரோக்கியமான உணவுகள்
இங்கே கிடைக்கின்றது அதாவது நமது நாட்டிலே கிடைக்காத பழங்கள் எல்லாம் கிடைக்கின்றது. சாதாரணமா ஒரு பழம் அப்பிள் 1 கிலோ 6 ரியால் தான் வரும். அது மிக எல்லா வகையான கீரை வகையிலும் கிடைக்கின்றது. அப்படியான உணவுகளை அதிகரித்து கூட்டி ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை ஏழுமானவரை குறைப்பதுதான் சிறந்ததாக அந்த உணவு சம்பந்தமான விடயத்திலே கூற முடியும். நன்றிகள் டாக்டர் பத்ருஸ்ஸமான் அவர்கள் எங்களோடு மீண்டும் இணைந்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஃபுட் ஹேபிட் தொடர்பாக நிறைய கலந்துரையாட வேண்டி இருக்கின்றது. என்றால் இந்த மெஷினரி வாழ்க்கைக்குள் கூடுதலாக அவர்கள் அந்த குறிப்பாக இந்த நுகர்வு கலாச்சாரத்திலே மயங்கி எம்டி ஃபுட், அது எவ்வித நியூட்ரிஷன் எதுவும் இல்லாது இந்த என்ட்ரி ஃபுட் எடுக்கின்ற ஒரு பழக்கம் எங்களுடைய வளர்ந்திருக்கின்றது. இது தொடர்பாக டாக்டர் பத்ருஸ்ஸமான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த நியூட்ரிஷனல் ஃபுட் என்று சொல்லும் போது என்னன்னு சொன்னா, இங்க என்ன ப்ராப்ளம், நான் முதல் சொன்னபடி இங்க ஃபாஸ்ட் ஃபுட் கூடுதலாக எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு கிடைக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்குது. அடுத்தது இங்க இப்ப என்ன ப்ராப்ளம்டா, இப்ப ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ஏன் இவங்க எல்லாரும் இந்த நம்மளவங்க அடிக்டா இருக்காங்க, காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாருமே இங்க ஒர்க் பண்றோம். அப்ப எல்லாரும் ஒர்க் பண்றதுல சம்டைம் அவங்களுக்கு சமைக்கிறதுக்குரிய டைம் போதாது உண்மையிலே. இப்போ சம்டைம் காலையில வேலைக்கு போனா இரவைக்கு தான் வாரவங்க இருக்காங்க. சம்டைம் நைட் டியூட்டி செய்யறவங்க இருக்காங்க. இப்போ நைட் டியூட்டி செய்யறவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஃபுல்லா நைட்டுக்கெல்லாம் டியூட்டி செய்துட்டு மார்னிங் தூங்குவாங்க. இப்போ மார்னிங் தூங்கினா அந்த மார்னிங் தூங்கினாங்கன்னா பகலைக்கு சாப்பாடு இல்லை. இப்போ அடுத்த நாள் இப்போ 6 மணிக்கு தான் டியூட்டி சொன்னா 5 மணிக்கு எழுப்புவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சில அந்த அப்ப சாப்பாடுகள் எப்படின்னா டைமுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுகளை நம்ம மிச்சமா அதுல கவனம் செலுத்தணும். என்னன்னு சொன்னால், இந்த சாப்பாடு டைமிங்க கொஞ்சம் நாம அதுல மிச்சம் கவனம் செலுத்த வேண்டியா இருக்குது. அவங்களும் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னா, இப்ப சிலர் நைட் டியூட்டி பண்றவங்க காலையில எழுப்பி தூங்க தான் பண்ணணும். தூங்கி எழுப்பினா தான் அடுத்த நாள் வேலைக்கு போகலாம். ஸோ அந்த டைம்ல உண்மையில அவங்க சாப்பாடு ஒன்று மிஸ் ஆகும். சில வேளையில ஒன்று காலை சாப்பாடு மிஸ் ஆகும், இல்லைண்டா பால் சாப்பாடு மிஸ் ஆகும். அடுத்தது மட்டும் அந்த சாப்பாடுகள் போதும் அந்த இப்ப அந்த சாப்பாடுல கொஞ்சம் செலக்ட் பண்ணி சாப்பிட பார்க்கணும். இப்ப சில இடங்கள்ல இப்ப ஒரு ஒரு அந்த ஒரு அந்த ஆரோக்கியம் இல்லாத சில இடங்கள்லயும் சில இடங்கள்ல சாப்பிட்றத தவிர்த்து கொள்ளணும். ஆரோக்கியம் இல்லாத இடங்கள்ல சாப்பிட்றது. இப்ப சில அதுவும் சில நேரங்கள் தவிர்க்க முடியாத சில மெஸ்ஸுகள் இருக்குது. சில மெஸ்ஸுகள் உண்மையிலேயே அந்த சாப்பிட போறவங்க அந்த மெஸ்ஸை கொஞ்சம் கவனிச்சு சாப்பிடணும். இப்ப அந்த மெஸ்ல சாப்பிடலாமா, அது நல்ல மெஸ்ஸா இல்ல சரி ப்ராப்ளம்டா அவங்ககிட்ட அந்த ஓனர் மார்கிட்ட அந்த கடை ஓனர்கிட்ட அந்த மெஸ் ஓனர்கிட்ட சொல்லணும், இப்படி ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கட்டாயமாக கொடுப்பாங்க. அதை ஃபாஸ்ட் ஃபுட்டுல குறைச்சு கொள்ளணும். அடுத்தது இந்த இங்க அந்த ஒயிலி ஃபுட்டு கூடுதலாக சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒயிலி ஃபுட்டுல நல்லாவே குறைச்சு கொள்ளணும். அந்த ஒயிலி ஃபுட்டுன்னு சொல்ல சிக்கன் மட்டும்தான் கூடுதலா சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு இப்ப மீன் எல்லாம் அதை வாங்கிட்டு அதை அறுத்து கழுவி சமைக்கிறது கஷ்டம், எல்லாருக்கும் அது தெரியாத விஷயம் அது. ஸோ அதனால இறைச்சி ஐட்டம் இப்ப சிக்கன் எல்லாம் ஜென்ரலா எல்லாரும் விரும்புறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது அந்த ஒரு ஈஸி டு குக், அத ப்ரிப்பேர் பண்றது ஈஸியா இருக்குது. அதனால எல்லாரும் சிக்கனை விரும்புறதுனாலையும் இந்த மாதிரி ஒரு சில அந்த கொலஸ்ட்ராலுக்கு சான்ஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் பிரஷர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அந்த பொடி அந்த உடம்பு வெயிட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வரும்போதும் அல்டிமேட்லி அந்த ஹார்ட் அட்டாக்கள் அதுகள் இதுகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த சாப்பாடு டைம்களை கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணணும். அடுத்தது ஃபுட்டுகளை செலக்ட் பண்ணி சாப்பிட பார்க்கணும். எல்லா ஃபுட்டும் அவைலபிள் தான். பட் சுபியான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கேக்கு போதிய அளவுக்கு இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கு, சீப்பாகவும் கிடைக்குது. அப்ப நம்மளவங்க அந்த சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ்ல சாப்பிட்றது குறையும். அதே நேரம் வெஜிடபிள்ஸ் இங்க நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதுவும் சீப் தான். என்ன நம்மளுக்கு அந்த வெஜிடபிள் சமைக்க தெரியாத சில சந்தர்ப்பங்கள்ல சில நேரம் வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க.
பட் வெஜிடபிள் நிறைய சாப்பிடணும். கீரை வகைகள், சலட் வகைகள் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்துட்டு உடம்புல வந்து இம்யூனிட்டியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியில கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இந்த சாப்பாடுகளை வந்துட்டு சாப்பாடுல மிச்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னு சொன்னா வருங்காலங்கள்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து சில நிறைய வருத்தங்களை நாம தவிர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆமாம், குறிப்பாக நம்மவர்கள் 3 வேளையும் சோறு உணவு உட்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அதிலும் கிழக்கு மாகாணம் குறிப்பாக இவ்வாறு ஒரு பழக்கத்தில் இருக்கின்றது. இவ்வாறு இந்த 3 நேரமும் சோறு உட்கொள்வது ஒரு ஒரு இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது இங்கே இருக்கின்ற பலருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். இந்த ரைஸ் சாப்பிடுவது சம்பந்தமாக சொன்னீங்கிறது உண்மையிலேயே அது கிழக்கு மாகாணத்திலே பொறுத்தளவிலே கூடுதலாக இருக்கின்றது. அதிலே உண்மையா சொல்ல போனால் அம்பாறை மாவட்டம் இன்னும் கூடுதலாக தான் நான் சொல்லுவேன். வந்து சில ஊர்களிலே 3 நேரம் சோறுகள் சாப்பிடுவார்கள். வந்து அதுல டாக்டர் குறிப்பாக இங்கே அந்த 3 நேரமும் சோறு உட்கொள்வதோடு சேர்த்து இந்த ஃபுட் பிளேட் பத்தியும் சில முக்கியமான கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த ஃபுட் பிளேட்லே சோறுடைய அளவு பற்றியும் கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆமா, இதிலே கூடுதலாக இந்த சோறு சொல்கின்ற போது கார்போஹைட்ரேட்டுகளே தான் வருது. வந்து இந்த கார்போஹைட்ரேட் தான் கூடுதலாக உடம்பிலே இந்த குளுக்கோஸ்களாக மாற்றப்பட்டு குளுக்கோஸ்களாக சேமிக்கப்படுற ஒன்று. நம்மளுடைய உடம்பும் வந்து கார்போஹைட்ரேட், அதே போல லிப்பிட்டுகள் என்று சொல்வார்கள், கொலஸ்ட்ரால், அதே போல புரதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கிரேமுக்குரிய புரதங்கள் அது போல கார்போஹைட்ரேட் உடைத்துதான் நம்மளுக்கு உடம்புக்குரிய சக்திகளை தருவது. மற்ற சாப்பாடுகளிலேயும் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கின்றான். ஆனால் இதுல சோறுல வந்து கூடுதலான அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது. கார்போஹைட்ரேட் ஏதோ ஒரு வகையிலே நாட்டிலே சோறை சாப்பிட்டு விட்டோம், எங்களுக்கு தவிர்க்க முடியாது என்று சொல்லி பலர்கள் சொல்லுவது உண்டு. ஆனால் எங்களுடைய பொறுத்தவரையிலே நாங்கள் சாப்பிடுவதற்கும் சாதாரணமாக ஒரு பிரிட்டிஷை சேர்ந்தவர்கள் சாப்பிடுவதற்கு வித்தியாசம் இருக்கு. அவர்களும் சோறு எடுப்பார்கள். வந்து உங்களுக்கு தெரியும், அவருடைய அளவு வந்து ஸ்பூன் அளவு, டீஸ்பூன் அளவு தான் இருக்குமா. ஆனா கறி வந்து பெரிய டிஷஸ் இருக்குமா. நமது நாடுகளை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சோறு எடுப்பார்கள் உண்மையிலேயே சரியான ஒரு இதொன்றுதான் வரும் வந்து பாக்குறதுக்கு. அது இதுலயே அதையும் 3 நேரமாக சாப்பிடுகின்ற பொழுது அப்படி நான் சொன்ன மாதிரி அந்த செடெண்டரி லைஃப் என்று சொல்வார்கள். அப்படியோ குந்தி வாகனத்திலே உட்கார்வது, அப்படியே ஆபீஸ்லேயே இருப்பது, லேப்டாப்புக்கு முன்னால் குந்துவது, அப்படியே போன்லேயே குந்துவது, அப்படியே திரும்பி வருவது, இவைகளெல்லாம் செய்து கொண்டு இந்த சோறுகளை சாப்பிடுகின்ற பொழுது உண்மையிலே இவைகள் எல்லாம் வந்து வேற ஒன்றுக்கும் பயன்படாது. இவை வைத்து அடிப்போஸ் டிஷ்யூகளாக உடம்புலேயே அங்கே எங்கேயும் படிவடைய தொடங்கும். எனவே எவ்வளவுக்கு சோறு சாப்பிடுவதை குறைக்கின்றது அவ்வளவுக்கு நல்ல மண். என்னை பத்திலே நான் டாக்டரா இருக்கிறேன். நானும் ஒரு பகல்ல கூடுதலா சோறு சாப்பிடுதான் இலங்கையில பழக்கம். இங்கே வந்தது முன்னால் வெள்ளிக்கிழமை தவிர்க்க முடியாது. உண்மையிலேயே நண்பரோட வெள்ளிக்கிழமை சொல்றாங்க. மற்றைய கிழமையில 1 நாள் 2 நாள் வந்து சோறு சாப்பிடுவதுன்னா மற்ற நாட்களிலே எங்கட நாட்டிலே ஆல்டர்னேட்டிவ் இல்லை. உண்மையை சொல்ல போனால் பகல்லே விட இங்கே உங்களுக்கு தெரியும் எல்லா வகையான உணவும் இருக்குது. ரெட் குபூஸ் இருக்கிறது, குபூஸ் என்று சொல்லுவார்கள், அது போல சப்பாத்தி இருக்கிறது, அது போல ரெட் எல்லாம் இருக்குது. இந்த ரெட் ரைஸ், ரெட் குபூஸ் மற்றதுக்கும் வித்தியாசம் இந்த இதுக்கு வந்து என்னன்னு சொன்னா அதுலேயும் எனர்ஜிகள் இருக்கின்றன. ஆனா இது போல நேரடியாக சுகர்கள் வந்து மிக குறைவா இருக்கு. ஆமாமா, குறிப்பாக இந்த ஓகே டாக்டர் பத்ருசமான் அவர்கள் நோயாளி வந்திருக்கிறது, எனக்கு பேசணும் வந்திருக்கிறது. ஓகே ஓகே டாக்டர் பத்ருசமான் அவர்களே, குறிப்பாக இந்த இவ்வாறு இந்த உணவுகள் உணவும் உலகமயமாயிருக்கின்றது. அங்கே சந்தையிலே பல்வேறு வகையான உணவுகள் கிடைக்கின்றன. குறிப்பாக இந்த உணவுடைய உள்ளடக்கமும் அந்த போசனை கூறுகளும் நாட்டுக்கு நாடு வேறுபடுவது இது புற்றுநோயை அதிகரிப்பதற்கு காரணமாக இருப்பதாக ஊகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நீங்கள் இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? உணவு அது உணவுன்னு போதோ உண்மையிலேயே அந்த உணவு வந்துட்டு பேலன்ஸ் டயட்ன்றது தான் அது உண்மையான பேலன்ஸ் டயட் இருக்கணும். பேலன்ஸ் டயட்னும் போது என்னன்னு சொன்னால் சுபியான் சொன்ன மாதிரி புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபெட்ஸ் அண்ட் விட்டமின் அண்ட் மினரல்ஸ், இந்த 5 வகையான உணவுகளும் வந்து ஒரு 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 அந்த 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 அடிக்குவேட்டான ஒரு
ஒரு உடம்புக்கு தேவையான அளவு எல்லாமே ஒரு நேர சாப்பாட்டுல இந்த 5 வகையான உணவுகளும் உள்ளடக்கப்பட வேணும். சரியா? இப்ப அதுகளை வந்துட்டு அந்த இந்த மாதிரி உணவுகள் வந்துட்டு ஏதாச்சும் அன்னைக்கு ஒரு குறைபாடு ஏற்படும் போதோ அந்த அதுல வந்துட்டு வேற உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து அங்க குறைவாக காணப்படும். ஸோ அந்த வகையில ஒரு சில நேரங்கள்ல வந்து இப்ப நம்ம வந்து இப்ப சில சாப்பாடுகள் வந்துட்டு நான் முதல் சொன்னபடி ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் வந்துட்டு சில கெமிக்கல்களை வந்து ஆட் பண்ணித்தான் வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு இந்த சாப்பாடுகள் வருது. ஏதோ அப்பதான் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது சேவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, சில பல வகைகள் சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு சில கெமிக்கல்களை ஆட் பண்ணித்தான் நீங்க வந்து அதை பாதுகாக்கப்படுது. ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எல்லாம் வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இந்த மாதிரி அன்னைக்கு நான் ஒரு ஃபார்ம் ஒன்றுக்கு போயிருந்தேன். அது வந்து ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னு சொன்னா அங்க எந்த ஒரு கெமிக்கலுமே அங்க யூஸ் பண்ணல, எந்த ஒரு ஃபர்டிலைசருமே இல்லை. சரியா? அதுல உருவான கம்போஸ்ட்ல தான் அவங்க வந்து ஒரு கம்போஸ்ட்ல தான் பேக்கெட் பண்ணி கம்போஸ்ட்ல தான் எல்லா மரங்களும் வளருது. ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டுகள் நம்ம உடம்புக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமற்ற உணவுகள் நாம் உட்கொள்ளும் போதுதான் அந்த மாதிரி ஒரு சில இந்த கெமிக்கல்கள் உள்ள போறதுனால சில கேன்சர்கள், சில ஒரு பாய்சனிங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி கெமிக்கல்கள் நம்ம உடம்புல உள்ள ஹார்ட், பிளட்டுகளை, லங்ஸ்களை, வேற ஆர்கான் டிஷ்யூக்களை வந்து ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அதனால நம்ம எதிர்பார்க்காத சில விளைவுகள் நம்ம உடம்புல ஏற்படும். அதனாலதான் இந்த கேன்சர்களும் வரத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. மெயினா வந்து பிளட் கேன்சர் அந்த மாதிரி ஒரு சில அந்த சொல்லுவாங்க ஈரல் புற்றுநோய் எல்லாம் வரத்துக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சில இந்த கெமிக்கல் கண்டென்ட்டான ஃபுட்டுகள் யூஸ் பண்றதாலதான் அதில் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஆமாம். குறிப்பாக எம்மவர்கள் அதிக மன அழுத்தத்தில் உள்வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பிழையான பொருத்தமில்லாத இந்த ஃபுட் ஹேபிட்டை பாவிப்பவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த விடயங்களது ஒரு ட்ரைனேஜாக எவ்வாறு இந்த எக்ஸசைஸை தொடர்பு முக்கியத்துவம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நல்ல ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், எக்ஸசைஸ்ங்கிறது உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதுலயும் இங்க குறிப்பாக இந்த வளைகுடாவில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் இப்ப இங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. வேலை செய்யறவங்க என்ன செய்யறாங்க, கார்ல ஏசில போவாங்க, வேலையில போய் வேலை செய்யற இடத்துல போய் இறங்குவாங்க, வேலையை முடிச்சு அதே மாதிரி திரும்ப கார்ல வருவாங்க. ஸோ காலம் திரும்ப அதே மாதிரி எல்லா ரொட்டேஷன்ல வந்து கொண்டிருக்கும். எக்ஸசைஸ் வந்து நம்மளவங்களுக்கு மிச்சம் குறைவாக இருக்குது. ஆனா கட்டாரை பொறுத்தவரையில இந்த எக்ஸசைஸுக்கு எல்லாம் வந்துட்டு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய இடங்கள்ல, நிறைய பார்க்குகள்ல ஃப்ரீயாக இந்த ரெட் மில்கள், அடுத்தது எக்ஸசைஸுக்குரிய மெஷினரி எல்லாம் ஃப்ரீயா போட்டு வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்க வந்துட்டு ஒரு நம்ம ஏடிஎம் மாதிரி ஒரு ஃபுட் ஒரு பாக்ஸ் கூட இருக்குது. அங்க வந்துட்டு சும்மா ₹1 ₹2 போட்டு ஓட்ட பொட்டில கூட எடுக்கலாம், சோடா ஓட்ட பொட்டில கூட எடுத்து அதுல யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்துட்டு உண்மையிலேயே நாம இங்க கோர்னிச்சல் இடம் இருக்குது. இந்த கோர்னிச்சில் நாங்க போறோம்னா பாக்குற நேரம் எல்லாம் நம்ம வாங்க மிச்சம் குறைவு. நம்ம ஸ்ரீலங்கன் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ற, இந்தியன்ஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவா, நம்ம ஸ்ரீலங்கன்ல எக்ஸசைஸ் பண்றது மிச்சம் குறைவாக இருக்குது. அங்க ஃப்ரீயா இருக்குது, ஃப்ரீயா எல்லா மெஷினரி ஃப்ரீயா இருக்குது. ஈவன் எல்லா பார்க்குகளையும் மோஸ்ட் ஆஃப் த பார்க்குல வந்துட்டு இந்த ஃப்ரீ எக்ஸசைஸுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்குது. அதை நம்மளவங்க அதை பாவிக்கிறது இல்லை. உண்மையிலே அதை பாவிச்சால் நிறைய வருத்தங்கள்ல இருந்து நாம அதை காப்பாற்றிக் கொள்ளலாம். இப்ப நான் எக்ஸசைஸ் போது அது மட்டும் இல்லை, இப்ப நான் எக்ஸசைஸ் சொல்ல என்னன்னு சொன்னா, இப்போ நம்மளவங்கிட்ட ஒரு பிறையான ஒரு தவறான கருத்து இருக்கு. என்னன்னு சொன்னால், இப்ப சுகர் இருக்குன்னு சொன்னா, பிரஷர் இருக்குன்னு சொன்னா, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொன்னா எக்ஸசைஸ் மட்டும் போதும்,
டயட் மட்டும் போதும் என்று சில ஒரு கன்செப்ட்ல இருக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்லி ராங். அது ஒரு தவறான ஒரு விடயம். எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணத்தான் வேணும், டயட்டும் செய்யத்தான் வேணும். ஆனால் மெடிசினோட சேர்த்து மெடிசினும் யூஸ் பண்ணுங்க. நாங்க நிறைய பேர் வந்து டாக்டர் நாம அந்த இலையை சாப்பிடலாமா, இந்த இலையை சாப்பிடலாமா, அந்த காயை சாப்பிடலாமா, இந்த காயை சாப்பிடலாமா, மெடிசின் பாவிச்சாதான் கிட்னி பால் ஆகுமா, கிட்னி பாதிக்கப்படுமா? மெடிசின் பாவிக்காட்டித்தான் கிட்னி பாதிக்கப்படும். அது முதலாவது வழங்கும். ஏன்னா நம்ம பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணலண்டா, சுகரை கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னால் அதுகள் தான் போயிட்டு கிட்னியை பாதிக்கப்படுறது, அதுல போய்தான் ஹார்ட்டை பாதிக்கப்படுறது. ஆனா ஒரு சில மெடிசின்கள் மற்ற மெடிசின்கள் இருக்குது. இப்ப ஒரு 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 எக்ஸஸா ஒரு கூடுதலான ஒரு அந்த அதாவது டோஸ் ஓவர் டோஸ்கள் பாவிக்கப்படும் போதுதான் அது சில கிட்னியில லிவர்களை தாக்குறது சான்ஸ் இருக்கு. ஓவர் டோஸ். சரியா? அளவான தேவையான மெடிசினல் யூஸ் பண்ணும்போது ஒரு காலமும் எந்த ஒரு ஓர்கானும் வந்துட்டு எந்த ஒரு அந்த உறுப்புகளும் பாதிக்கப்படாது. நம்ம எங்கிட்ட வந்து நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் சுகருக்கு டேப்லெட் பாவிக்கணும் அப்படின்னா சுகருக்கு பாவிக்கிற டேப்லெட்டால தான் கிட்னி ஃபெயிலியரா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிக்கிறது. அப்படி இல்லவே இல்லை. நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் அட்வைஸ் பண்றேன் என்னன்னு சொன்னால், தயவு செய்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் கட்டாயம் செய்யணும், டயட் கண்ட்ரோல் கட்டாயம் செய்யணும், மெடிசினோட சேர்த்து. மெடிசின் மட்டும் எப்படின்னு சொன்னா, நான் மெடிசின் யூஸ் சுகர்காரவங்க நான் மெடிசின் யூஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா மெடிசின் யூஸ் பண்றது எப்படின்னு சொன்னா அந்த பிரஷரின் அளவை பொறுத்து. அது நாங்க அந்த மெடிசின் டோஸை வந்து நான் கூட்டி கொண்டு குறைச்சு கொண்டு போவோம். அதே மாதிரி சுகர் 300 400 இருக்கிறவங்களுக்கு ஒரு மெடிசினும், ஒரு 100 150 200 இருக்கிறவங்களுக்கு இன்னொரு டோஸும் கொடுப்போம் நாங்க. ஸோ நம்ம மெடிசின் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு மன திருப்தியாக இருந்துடக்கூடாது. டாக்டர் சுபியான் சொன்ன மாதிரி 1 மாசத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்ணி அது கண்ட்ரோலா, நாம யூஸ் பண்ற மெடிசின் வந்து நம்ம இதுக்கு அடிக்குவேட்டா இருக்குதா, நம்ம யூஸ் பண்ற மெடிசின் வந்து நம்ம பிரஷருக்கு போதுமான அளவுக்கு இருக்குதா, அப்படி போதாதுன்னா நாம் என்ன பண்ணணும்? அது நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இப்ப கட்டார் வாழ் மக்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னு சொன்னால், நான் இங்க இருக்கிறேன், டாக்டர் சுபியானும் இருக்கார். உங்களுக்கு என்ன அட்வைஸ் வேணுமோ என் நம்பருக்கு எல்லாருக்கும் பொதுவாக கட்டாரில் உள்ளவர்கள் நிறைய பேருக்கு என் நம்பர் தெரியும், டெலிவரி நம்பர் தெரியும். யாருக்கு என்ன அட்வைஸ் வேணுமோ, என்ன சரி இல்லை டாக்டர் சுபியான சரி, எனி டைம் கண்டக்ட் பண்ணுங்க. என்ன அட்வைஸ் வேணுமோ நம்மளால முடிஞ்சுமான அளவுக்கு நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆமாம் முகநூர்களே, இங்கே திரையிலே இருப்பது ஒலிவா ஹாஸ்பிட்டலுடைய தொலைபேசி இலக்கம். அது இந்த நிகழ்வுக்கான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது. வைத்தியர்களுடைய இலக்கங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் இந்த நிகழ்வின் இறுதியான நேரத்திற்கு வந்திருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமாக டாக்டர் சுபியான் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த கட்டாரிலே இந்த உள சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சேவைகள் என்ன நிலையிலே இருக்கின்றது என்பது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இதுல ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களில் நீங்க இந்த ரைஸ் சம்பந்தமா சொன்னீங்கன்னா அந்த ஒரு பாயிண்டை மட்டும் அதுல சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க முக்கியமான ஒரு விடயத்தை எதிர்பார்த்து தான் கேட்டிருந்தீர்கள். சாதாரணமாக நாங்கள் சாப்பிடுகின்ற சோற்றிலே வந்து ஒரு 100 கிராம் சோறு சாப்பிட்டோம் என்று சொல்லிச்சோன்னா அதுல இருந்து நம்மளுக்கு 92% வாரது கார்போஹைட்ரேட், 8% புரதம் வரும். 100 கிராம் சோத்திலே வந்து கிடைக்கக்கூடிய சக்தியுடைய அளவு வந்து 152 கலோரி. அவ்வாறு சொல்லிச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு தேவை வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2000 கலோரி என்றால் இந்த 100 கிராம்லயே வந்து 8லே ஒரு பகுதி வந்துடும். மிச்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, வந்து நம்ம சாப்பிடுற சோறுடைய அளவு எவ்வளவு, எத்தனை கிராம் இருக்குன்னு சொல்லி. எனவே அதோட இது சரிதானே. இன்னொரு விடயத்தை டாக்டர் கஃபூர் அவர்கள் சொல்ற விஷயம் நான் வந்துவிட்டு, குறிப்பாக நீரிழிவு நோய் டயபெட்டிக் சம்பந்தமாக எல்லோருடையும் இருக்கின்ற விடயம் சொல்ற விடயம் வந்து என்னன்னா, மெட்ஃபோர்மின் பாவித்தனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், டயபெட்டிக் நோய் பாவிப்பதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். உண்மையிலே அது 100% தவறான ஒன்று. டயபெட்டிக்கு ஒழுங்கான மருந்து எடுக்கவில்லைன்னு சொல்லி சொன்னால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். கிட்னி ஃபெயிலியர் ஆகி வருகின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்கின்றது, அதை தாண்டுகின்ற போது மெட்ஃபோர்மினை பாவிக்க முடியாது. இதுதான் இதனுடைய இந்த பாயிண்ட் மட்டும் ஒரு சிலருக்கு விளங்கினால் போதும். அதை தவிர இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். வந்து அடையமானவர் நீங்க மரணிப்பவர் வந்து ஹார்ட் அட்டாக் தான், சடன் டெத்லயே மரணிப்பவர். ஹார்ட் அட்டாக்குரிய காரணங்கள் நிறைய விடயம் இருக்கின்றது. அதுல நிறைய பேர் நினைப்பது வந்து
இந்த வளமையான நெஞ்சு நோவு, என்ன இடது பக்கம் நெஞ்சு நோவு, அந்த நோவு வந்து கழுத்துக்கும் போகும், அதோடு சேர்த்து கைக்கும் போகும், வேர்வை ஒன்று வரும், விட்டு விட்டு நோவு. இதுதான் ஹார்ட் அட்டாக். இது இல்லாமல் இது டிபிக்கலான ஹார்ட் அட்டாக். இது இல்லாமல் ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு விதமா வரும். இப்ப இது சம்பந்தமான மேலதிகமான விடயங்கள் வேணும் என்று சொன்னா நான் லிங்க் அனுப்புறேன். என்னுடைய ஆர்டிக்கல்ல தெளிவாக நான் எழுதியிருக்கிறேன் வந்து இவ்வாறு வரும் என்று சொல்லி. எனவே அதோடு நினைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு 45 வயசு என்று சொல்லுகின்ற பொழுது இதயத்திலே கீழ்ப்பகுதியிலே ஹார்ட் அட்டாக் வருகின்ற பொழுது அது கேஸ்ட்ரிக் மாதிரி தான் இருக்கும், எரிகிற மாதிரி இருக்கும், ஒமிட் வர மாதிரி இருக்கும். அது போல ஒரு இசிஜி ஒன்றை எடுத்து வைத்து பார்த்தால் அந்த இசிஜிலே நார்மலாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இந்த நிமிடத்திலே தான் உங்களுக்கு அந்த இசிஜி நார்மல். நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு திரும்ப நெஞ்சு நோவுதுன்னு சொல்லிட்டு நேற்று இசிஜி எடுத்தேன் நானே, எனக்கு நார்மலா இருக்கு தானே, ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை அப்படி இருக்கு. இசிஜி எடுப்பது இந்த நிமிடத்திலேயே உங்களுக்கு நார்மல். மற்றது நீங்க வேலை செய்யக்குள்ளே உங்களுக்குள்ளேயே நெஞ்சு நோவுதுன்னு சொன்னால் நார்மலாக ரெஸ்ட் ஆகிருக்கின்ற இசிஜிலே அது காட்டாது. எனவே நீங்கள் வந்து அடுத்த கட்ட எக்ஸசைஸ் இசிஜி போக வேண்டும். ஒரு இசிஜி எடுத்து விட்டுவது காலப்புறமா வாழ்க்கை கூட எனக்கு இசிஜி எடுத்து நார்மலா இருக்கு, எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்று சொல்ல முடியாது. அது போல நீங்கள் கேட்ட கேள்வி உளவியல் சம்பந்தப்பட்ட விடயம் வந்து உளவியல் சம்பந்தப்பட்ட விடயத்திலே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு நோய் என்று சொல்லி சொன்னால் பல வகையான விஷயங்கள் இருக்கு. அதுல நீங்க சொன்ன மாதிரி டயட் வரும், மெடிக்கல் வரும், வந்து எக்ஸசைஸ் வரும், அது மாதிரி ஃபேமிலி சப்போர்ட், சோசியல் சப்போர்ட், சைக்காலஜிக்கல் சப்போர்ட் வரும். இப்ப இதுலயே வந்து உதாரணமா டாக்ஸி டிரைவர் மாதிரி தான் கூடுதலா சொல்றதுனால் அவர்களுக்குரிய பினான்சியல் சப்போர்ட், சோசியல் சப்போர்ட் என்னால் சொல்ல முடியாது, அதுக்குரிய நிலைமையிலும் இல்லை. அது போல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அட்வைஸிலே நாங்கள் சொன்னோம். இந்த சைக்காலஜிக்கல் விஷயமான விடயத்திலே உண்மையிலே மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும். இதுல சைக்காலஜிஸ்ட் சொல்லி இங்கே வந்து நான் அந்த வகையிலே ஸ்பெஷலிஸ்ட் வந்து பிரைவேட்ல யாரும் அந்த வகையில இல்லை. இருந்த பொழுதும் சைக்காலஜிக்கல் ரீதியாக நாங்கள் முடித்த வகையில வந்து பல பேருக்கு நாங்கள் சைக்காலஜி அறிவுரைகளை கூறுவதுண்டு. உதாரணமாக நான் அறிந்த வகையில ஒருவருக்கு கொரோனா வந்துட்டு வைக்கிறேன். இந்த கொரோனாவிலே வந்த உடனே சொல்வார், டாக்டர் இந்த கொரோனா வந்துட்டு பாசிட்டிவ் வந்துருன்னு சொன்னால் அவருக்கு நாம எல்லாம் சொல்லுவது வந்துவிட்டு கொரோனாவிலே என்ன பயம் உங்களுக்கு, கொரோனா வந்தா வந்து 4-5 விதமானவர் தான் மரணிப்பாரு. அதுலேயே மரணிப்பவர் வந்து கூடுதலாக 50-60 வயசுக்கு மேற்பட்டவர். அதுலேயே ஹார்ட் பிரச்சனை உங்களுக்கு ஒன்றுமில்லை, உங்களுக்கு பயப்படாது, உங்களுக்கு இது ஒரு நார்மலான ஒரு இது மாதிரி வந்து ஆனால் கவனமாயிருங்கன்னு சொல்லி சொன்னார். அவருக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கும். இல்லை என்று சொன்னால் கொரோனா வந்துட்டு உங்களுக்கு பயம், நீங்கள் மவுத்தாயிடுன்னு சொல்லிச்சுன்னா அதை நினைத்து நிறைய பேருக்கு நோய் வந்துருப்பாங்க. அது போலதான் ஒவ்வொரு விடயமும் வந்து எல்லா விடயத்தையும் டென்ஷன் ஆகாம இது பண்ணாமல் வந்து ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் உளவியல் ரீதியாக வந்து இது செய்யக்கூடியதாக இருக்கும். அது போல உளவியலுக்குரிய இங்கே உள்ள ஹமாட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இருக்கின்றது வந்து அதே போல வந்து ரெட் கிரசன்ட் ஹெல்த் சென்டர்லையும் இருக்கின்றது. மேலதிகமா டாக்டர் கபூர் சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே இருக்கின்றவர் வந்து முழு 1.5 லட்சம் பேருக்கு நாங்கள் 3 பேர் நாம் இருக்கின்றோம் பிரைவேட்லையும் வந்து. அதே போல கவர்மெண்ட்லையும் நேரடியாக இப்படி ஸ்ரீலங்கா டாக்டரை சந்திக்க முடியாது, அது சிஸ்டத்துக்கு கூட அதான். எனவே எங்களால் 7 மாதத்திலே நாங்கள் ஹெல்த்துக்குரிய அட்வைஸ்களை கொடுக்கிறோம், உளவியல் சப்போர்ட்களை கொடுக்கிறோம். இன்ஷால்லா எங்களை தொடர்பு கொள்ள முடியும். நன்றிகள் டாக்டர் பத்ருஸ்ஸமான், டாக்டர் சுஃபியான் அவர்களே, நன்றிகள். நீங்கள் மிகவும் உங்களுடைய பொறுமதியான நேரங்களை எமக்காக தந்து மற்றவருடைய வாழ்க்கைக்கு பொறுமதியான ஒரு பங்களிப்பை செய்வதற்காக எங்களுடைய நேரங்களை தந்திருக்கிறீர்கள். இந்த வேளை இந்த நிகழ்வு ஒலிவா ஹாஸ்பிட்டலினுடைய அனுசரணையுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் இவ்வாறு தந்தைகளை இழக்கின்ற இளவயதிலே தந்தைகளை இழக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பங்களிப்பு செய்வதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பது எனக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏகேபி நியூஸ் இதற்காக தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி இருந்தது. இங்கே இருக்கின்ற டாக்டர் பத்ருஸ்ஸமான், டாக்டர் சுஃபியான் அவர்கள் தங்களுடைய நேரங்களை தந்து இந்த நிகழ்வை பெறுமதியானதாக மாற்றி இருந்தீர்கள். ஒலிவா ஹாஸ்பிட்டல் இந்த நிகழ்வுகளுக்கான அனுசரணையை வழங்கி இதை பெறுமதியாக மாற்றி இருந்தது. முகநூலர்கள் இதனுடன் இணைந்து இதை இன்னும் பெறுமதியாக மாற்றியிருந்தார்கள். குறிப்பாக பௌசர் ஆதம் லெப்பே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லோருடைய அழுகைகளையும் தன்னுடைய கண்களால் வடிப்பது போல அவருடைய கருத்துக்கள் இருந்தது. மிகவும் அழகானதாக இருந்தது. இவ்வேளை அடுத்து ஒலிக்கின்ற தொலைபேசி அழைப்பு யாருடைய மரணத்தை சுமந்து வருகிறதோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏதோ இறைவன் பொருந்திய நிலையில் நாங்கள் இறைவனை சந்திப்பதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனைகளோடு மரணித்தவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனைகளோடு இந்த நிகழ்வை முடிவுக்கு வருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றிகள் டாக்டர்ஸ். நன்றி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். அந்த ஏகேபி நியூஸுக்கும் அடுத்தது ஒலிவா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து எங்களது மனமான நன்றிகளையும்
நிறைய இதை ஏற்பாடு செய்த ஏற்பாடு குழுவினருக்கு உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன். ஆமீன். நன்றிகள் ஆயிரம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்.